பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே கடந்த 2 பதிவில் யானைகளை குறித்து பேசினேன். மொத்தம் திருக்குறளில் 8 இடத்திலே வள்ளுவ பெருந்தகை யானையை ஒப்பிட்டு உதாரணப்படுத்தி நமக்கு செய்தியை வழங்கி இருந்தார். 6 முடிந்து விட்டது. இன்று 7வது யானையும் 8வது யானை பற்றிய கருத்தையும் சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஒரு குதிரையை கொண்டு வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பொருட்பாலிலே வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை என்ற 3 அதிகாரங்களை 66, 67, 68 என்று வள்ளுவ பெருந்தகை அமைத்திருக்கிறார். அதிலே 68வது அதிகாரம் வினை செயல் வகை. இந்த அதிகாரத்திலே நாம் ஒரு செயலை செய்தால் அந்த செயலை செய்யும் பொழுதே அதை கொண்டு வேறு ஒரு செயலையும் செய்துவிட்டால் செய்துவிட்டால் நாம் 2 லாபத்தை அடைகிறோம். ஒரே பணியை செய்ய போகிறோம். உதாரணமாக, ஒருவர் அலுவலகத்தின் வேலையாக வேற ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரிலே பணி விரைவிலே முடிந்து விட்டது. நீண்ட நாளைக்கு முன்னால் பழகிய நண்பரும் அந்த ஊரிலே தான் இருக்கிறார். அவரிடத்திலே ஒரு தொலைபேசியின் மூலமோ அல்லது தொடர்பு கொண்டு நான் உங்களை பார்க்கிறேன் என்று பார்க்க வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவரை போய் பார்த்தால் அவருக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் அளவிட்டு கூற முடியாது. ஆனால் நாம் சென்றது ஒரு அலுவலகத்தின் வேலையாகத்தான். ஆனால் இன்னொரு வேலையையும் பார்த்து ஒரு மகிழ்வினை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அல்லது அந்த ஊரிலே ஒரு வேலையை முடித்து விட்டு அங்கு முக்கியமான பொருள்கள் விற்பனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருள்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வரலாம். வேலையும் முடிந்தது, வீட்டிற்கு தேவையான பொருளையும் நாம் வாங்கி கொண்டு வருகிறோம். வினையால் வினையாக்கி கோடல், நனை கவுள், யானையால் யானையாத்தற்று என்று குறிப்பிடுகிறார். ஒரு யானையை கொண்டு வேறு ஒரு யானையை பிடிப்பதை போல ஒரு செயலை செய்கின்ற பொழுது இன்னொரு செயலையும் செய்வது மிகவும் நல்லது, வினை செயல் வகை என்று குறிப்பிடுகிறார். அடுத்து காமத்துப்பாலிலே ஒரு யானையை சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கக்கூடும், காமத்துப்பாலிலே போய் எப்படி வள்ளுவ பெருந்தகை யானையை குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உண்மைதான். இங்கே காமத்துப்பாலிலே பெண்ணினுடைய ஒரு மார்பகங்களின் மேல் உள்ள ஆடையை வர்ணிக்கின்ற பொழுது ஆண் யானையின் மேல் இட்ட முகப்படாம் என்று குறிப்பிடுகிறார். களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படாம் முளைமேல் துயின் என்று குறிப்பிடுகிறார். களிற்றின் மேல் கட்படா மாதர் படாம் முளைமேல் துயில் என்று குறிப்பிடுவதன் காரணம், சாயாத மார்பகங்களை உடைய மாதர்களது மேல் ஆடை அணிந்திருக்கிற ஆடையானது மதம் பிடித்த ஆண் யானையின் மேல் இட்ட முகப்படாம் போன்றது என்று ஒரு ஓமையை அங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். இப்பொழுது இந்த பதிவிலே 8 யானைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தால் தெரியும். வள்ளுவ பெருந்தகை ஒரு குதிரையை சொல்லி நமக்கு ஒரு ஓமையை காட்டுகிறார். தீ நட்பு என்கின்ற அதிகாரத்திலே ஆற்று அறுக்கும் கல்லாம அன்னார் தமரின் தனிமை தலை என்று குறிப்பிடுகிறார். ஒரு போர்க்களத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீரன் குதிரையின் மேல் ஏறி போரிடச் செல்கிறான். அந்த சமயத்தில் அந்த குதிரை அவனுக்கு ஒத்துழைப்பு தராமல் அவனை தள்ளிவிட்டு களத்தை விட்டு ஓடினால் அந்த தன்மை எவ்வாறு இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். தன்னை தள்ளிவிட்டு ஓடக்கூடிய அறிவில்லாத குதிரை போன்ற தீ நட்பு உடைய நண்பர்கள் எவரும் நம்மிடத்தில் இல்லாமல் ஒரு நட்பும் இல்லாமல் இருப்பது சிறந்தது. ஆற்று அறுக்கும் கல்லாம அன்னார் தமரின் தனிமை தலை. இந்த இடத்திலே மா என்றால் குதிரையை குறிப்பிடுகிறார். பொதுவாக நாம் மா, பலா, வாழை என்று சொன்னால் அது மாம்பழத்தை குறிப்பிடும். அல்லது மா வீரன் என்று சொன்னால் பெரிய வீரன் என்று குறிப்பிடுவார்கள். இந்த இடத்திலே ஆற்று அறுக்கும் கல்லாமா
அன்னார் தமரின் தனிமை தலை தீநட்பு என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 4வது குறளாகும். இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.